மார்க்கெட் ஃபால்க்கு அப்புறம் நிறைய பேர் உங்களோட எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணலாம்னு யோசிச்சிருப்பீங்க, இல்ல ரிடீமும் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கான டேட்டா. இன்ஃபேக்ட் மார்க்கெட்ல இருக்க எல்லாருமே இதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் பீக்குக்கு போகும்போதும் சரி, பாட்டமுக்கு போகும்போதும் சரி, நம்ம நிறைய தப்பான டிசிஷன் எடுப்போம். இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ரிமைண்டரா 2003ல இருந்து 2023 வரைக்கும் 20 வருஷம் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணதுல இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வருதுல, அந்த இடத்துல தான் நம்மளுக்கு பெஸ்ட் டேஸ் வந்திருக்கு. அப்படி இல்லனா மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்ச ஒரு சில நாட்கள் கழிச்சு பெஸ்ட் டேஸ் வந்திருக்கு. பெஸ்ட் டேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவருக்கு நிறைய ரிட்டர்ன் வரது தான் பெஸ்ட் டேன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 20 வருஷ பீரியட்ல மொத்தமா மார்க்கெட்ல இன்வெஸ்டடா இருந்த ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 15.7% ஆனுவல் ரிட்டர்ன் வந்திருக்கும். இந்த 20 வருஷ பீரியட்ல 10 நல்ல நாட்கள் மார்க்கெட்ல மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் 11% குறைஞ்சிருக்கும். ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அது பாதிக்கு பாதியா குறைஞ்சிருக்கும். இந்த மொத்த 20 வருஷத்தை வெறும் 30 நாட்கள் மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 6 மடங்கு குறைவா வந்திருக்கும். சோ இதுல இருந்து கிளியரா தெரியுற ஒரு விஷயம், மார்க்கெட்ல எல்லா நாட்களும் இன்வெஸ்டடா இருந்துட்டு இருக்கும். கரெக்டா டைம் பண்ற மார்க்கெட் நல்லா பாட்டம் போனவனே வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சில நாட்கள் மட்டும் நல்ல நாட்கள் வெளியில இருந்தோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் சிக்னிஃபிகண்டா குறைஞ்சிரும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டேட்டா ட்ரிவன் ஃபினான்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னா இந்த சேனலை இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. இது இண்டெக்ஸ் எஸ்ஐபிக்கான டேட்டா. நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கேன், என்னோட ஸ்டாக் விழுந்துட்டே இருக்கு. அது விழ ஆவரேஜ் டவுன் பண்ண வாங்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்கன்னா அதுலயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.